கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்கரம் குடும்ப விஷயங்கள்ல, குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கும். 5ம் பத்தல சார், 50ம் பத்தல, 5 லட்சமும் பத்தல சார், எத்தனை லட்சம் கையில கொண்டு வந்தா கூட எங்க தேவைக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு பணம் வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை ஆண்டவன் ஏற்படுத்துவார். பல விஷயங்கள் கும்பராசிக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் சாதகம் இல்லைன்னு சொன்னாலும் கூட 7.5 சனி நடக்கிற காலத்துல சனி வக்கரம் அடைந்து தன்னுடைய இயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி வரும் காலம் என்பது கும்பராசிக்கு ஓரளவுக்கு மூச்சு விடுற பீரியட்னு சொல்லலாம். கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் அதை நிகழ்த்த காத்திருக்கார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே 7.5 சனி அவங்களுக்கு தொடங்கி நடந்துட்டு இருக்குது. இப்போ பாத சனியினுடைய காலத்துல இருக்காங்க. சனி பகவான் மீன ராசியிலே தான் வக்ரம் அடைகிறார். நட்சத்திர அடிப்படையில மட்டும்தான் பின்னோக்கி வரார். ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் ரிவர்ஸில் வரும் பட்சத்தில் கும்பராசிக்காரர்கள் உடலையும் மனதையும் கொஞ்சம் பக்குவத்தோடு செயல்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சனி ஒரு பக்கத்தில் வக்ரம் அடையும் பொழுது சனி தன்னுடைய இயக்கத்திலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி வராரு, தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிப்பாருன்னு 1000 விஷயங்களை சொன்னாலும் பின்னாடி வரும் பட்சத்தில் கும்பராசியை கொஞ்சம் நெருங்கி தான் வராரு. அப்படின்னும் பட்சத்தில் கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக அவ்வப்போது சில சலனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிகள், எடுக்கிற முடிவுகளில் 1க்கு 4 முறை யோசிச்சுட்டு சில தெளிவான விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்கரம் குடும்ப விஷயங்களில், குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கும். 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பற்றில்லாத வாழ்க்கை, ஒரு சன்னியாசி வாழ்க்கை, ஒரு குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்த 5 மாத காலத்தில் குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், தெளிவை ஏற்படுத்துவார். வார்த்தைகள் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மாறுபடும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்களை கடவுள் ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மந்தத்தன்மை அத்தனையும் மாறும். ஃபைனான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் இந்த 5 வருஷத்தில் 5ம் பத்தலை சார், 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலை சார், எத்தனை லட்சம் கையில் கொண்டு வந்தால் கூட எங்கள் தேவைக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு பணம் வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை ஆண்டவன் ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கவே முடியல சார், 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு வனவாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வீடு மாறிட்டோம், இடம் மாறிட்டோம், வேலையில் தொழிலில் கூட ஒரு நிலையாக ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர சனி கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான இடத்த ஒதுக்கி கொடுக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையக்கூடியதாக இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஆரம்பித்து அலைச்சலாக இருக்கிறவங்க அல்லது தொழிலை நடத்த முடியாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தொழிலை ஸ்டேபிளாக ரன் பண்ணி அதில் லாபம் பார்க்கக்கூடிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். தாயை பிரிந்து வாழ்ந்தவர்கள், தாய் நாட்டை பிரிந்தவர்கள் அல்லது சொந்த ஊர், சொந்த மண், சொந்த பூமியை விட்டு வெளியில் இருந்தவங்கள்லாம் சுயமான நாட்டுக்கும் சொந்த பூமிக்கும் சொந்த மண்ணுக்கும் திரும்பக்கூடிய சூழலை கடவுளுடைய அருளோடு ஆண்டவன் ஏற்படுத்துவார். அம்மாவுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏதாவது தாய்க்கு இருந்துச்சுன்னா அது குறையக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி தரும். ரொம்ப குறிப்பாக பார்க்கும் பொழுது பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையிலிருந்து வந்த பல சிக்கல்களை சரி பண்ணுவார். கடந்த இந்த 7.5 சனி எதுக்கு எடுத்து சொல்லியோ ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப்பை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா கோச்சார ரீதியாக ராகுகேது தோஷம், 10ஆவதுக்கு 2ல் சனி வந்துச்சுன்னா 8வது இடத்த சனி பார்ப்பார். இப்போ கணவன் மனைவிலாம் உண்மையை சொல்லணும்னா ஊருக்கு பேருக்கு புருஷ முண்டாட்டியாக வாழ்ந்தாங்க கும்பராசியில். காதலர்கள் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. பல கும்பராசிக்காரர்கள் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க. தேவையில்லாத அஃபேரில் போய் சிக்கனவங்க நிறைய பேர் உண்டு. வெளியே சொல்லலை, அவங்க மனசாட்சிக்கு தெரியும். சின்னதாக நம்பிக்கை பாசம் காட்டிட்டாலே அதிகமாக போய் ஏமாந்த ராசி கும்பராசி கடந்த 5 வருஷத்துலையுமே. ஸோ அதில் இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய பீரியடாக இந்த 5 மாத காலம் இருக்கும். லைஃப்பில் எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை கடவுளாக்கு வேறு ஆணி வேறு பிரித்து காட்டுவார். சூப்பர். நீ லவ்வில் நல்லதுன்னு நினச்சதெல்லாம் உனக்கு பொய்யானதுப்பா, நீ இந்த இவங்கெல்லாம் நல்லவங்க நம்பின உனக்கு இவங்கெல்லாம் யாருன்றதை கடவுள் வெளிச்சம் போட்டு காட்டுவார். உனக்கான வாழ்க்கை எது, உன் வாழ்க்கைக்கு எது நடந்தால் நல்லா இருக்கும், எந்த வாழ்க்கை துணை உனக்கு சரியானதுன்றதை எல்லாத்தையுமே ஒரு வெட்ட வெளிச்சமாக பட்டவர்தனமாக காட்டக்கூடிய பக்குவமான மாதமாக அடுத்த 5 மாதம் அவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் சரியாகும். பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்துச்சுன்னா வரும். இவங்க வாங்கிட்டு கொடுக்க முடியாத பணத்தெல்லாம் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, லோன் வாங்குறதுல ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த லோன்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேற ஏதாவது கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார்னா அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய காலமாக அடுத்த 5 மாத காலம் இறைவனுடைய அருளோடு இருக்கும். விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லைஃப் அமையும்.
சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை தரக்கூடிய ஆற்றலை இந்த வக்ர சனி கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரி பண விஷயங்களில், பண விவகாரங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகள் மாறும். இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. நேத்திக்கு ஏதோ ஒரு ஷேரில் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது திருப்ப ஒரு லட்சமாக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ ஷேர்னோடனே சூதாட்டம் அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிட வேணாம். ஓகே. முதலீடுகள் நல்ல விதத்தில் நீங்கள் செய்யும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய வெளிநாடு, வெளி மாநில யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபவிரய செலவுகளை செய்வார்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மறைமுக போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, வஞ்சகங்கள் எல்லாம் குறையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் பல விஷயங்கள் கும்பராசிக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் சாதகம் இல்லைன்னு சொன்னாலும் கூட 7.5 சனி நடக்கிற காலத்தில் சனி வக்ரமடைந்து தன்னுடைய இயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி வரும் காலம் என்பது கும்பராசிக்கு ஓரளவுக்கு மூச்சு விடுற பீரியட்னு சொல்லலாம். இட்ஸ் அ ப்ரீத்திங் பீரியடுன்னு நினச்சிப்போம். ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை இறைவன் செய்யறதுக்கு காத்திருக்காரு. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர். ஏதோ ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ நல்லபடியாக யூஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பொது பலன்லேயே சொன்னீங்க, கும்பராசி என்பர்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ எந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ராசியில் ராகு இருக்குது, நிறைய மென்டல் டிஸ்டர்பன்சஸ் வரும். மனசை கெடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் கடவுள் இந்த டைமில் மனசை அலைப்பாய வைப்பார். எது தப்புன்னு நினைக்கிறோமோ அதை தொட தோணும், தப்புன்ற விஷயத்தை செய்ய தோணும். மனசாட்சிக்கு தெரியும் இது தப்பு தான், ஆனாலும் இதை செஞ்சு பார்க்கலான்னு அந்த ராகு வந்து பூஸ்ட் பண்ணும். அதில் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இதெல்லாம் தப்பு சரிங்களாம் சொல்லி கொடுக்க நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எந்த விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை செய்யாதீங்க. அதே மாதிரி 7 கேது, ஜென்மத்தில் ராகு, 2 சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வரும், பிரிவு வரும், புரிதல் இல்லாத தன்மைகள் ஏற்படும். பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சில நெருக்கடிகளும் அழுத்தங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். இன்னும் அன்பாக சொல்லணும்னா உடம்பை பார்த்துக்குங்க, மனசை பார்த்துக்குங்க. இந்த 2 விஷயத்தை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணாலே போதும். லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் 100% உண்டு. ஓகே. ஒரு வழியாக வந்து சனி பகவான் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்ர டைமில் உணர்த்த போகிறார். நிச்சயமாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சனி வக்ர டைமில் வந்து கும்பராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே ராகு இருக்கிறதுனால, சந்திர கிரகண தோஷத்தோடு இருக்கிறதுனால உக்கிரமான தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக காளியம்மனுடைய வழிபாடை செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்காளம்மனுடைய வழிபாடு, பிரத்யங்கரா, வாராகி இந்த மாதிரியான தெய்வத்தினுடைய வழிபாடுகளை, குறிப்பாக பெண் தெய்வங்களுடைய வழிபாடு, உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடை அமாவாசை காலத்தில் போயிட்டு இவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்களே போதும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறும். ஹெல்த் வைஸ், மென்டலி, ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரொம்ப ஃபிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பாங்க. அவங்கள சுற்றி வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அந்த பெண் காவல் தெய்வங்கள் அற்புதமாக அவங்க வாழ்க்கையை வழி நடத்தி தூர தட்டி விட்டுடுவாங்க. இதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணால் போதும், பெரிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த வழிபாடை அவங்க மறக்காமல் செய்யணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர் சார். சனி வக்ரத்தில் வந்து கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை அற்புதமாக வர்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னு ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி.